பெண் சொல்லும்போது சினிமா துறையில் அட்ஜஸ்ட்மெண்ட் சபையில் வந்து ஆதங்கத்தை ஆண்கள் கூட்டுறதை விட அதை பெண்கள் ஆதங்கத்தை எடுத்து வைக்கும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக சமூகத்தில் போய் பதிவாகும். லாவண்யா மேடம் அவங்களுடைய ஆதங்கம் சினிமா துறையில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு பெண் சொல்லும்போது சினிமா துறையே இப்படித்தானோ அப்படிங்கிற ஒரு ஐயம் வந்துடும். அவங்க சொன்னாங்க 75% நல்லவங்க இருக்காங்க, 25% தப்பானவர்கள் இருக்காங்க, 25%ல் 5% இருக்க மாட்டாங்க. சினிமா துறையில் யாரோ சிலர் ஆசைக்கு படம் பண்ணுறவங்க, சினிமாவில் வந்தால் நிறைய விஷயங்களை அனுபவிக்கலாம்னு நினைக்கிறவங்க, சினிமாவை தப்பாக நினைக்கிறவங்க, இவங்க தான் சினிமாவை தெய்வம் நினைக்கிற எவனும் அப்படி செய்ய மாட்டான். சினிமா தொழிலை லட்சியமாக எடுத்துட்டு வந்து சினிமா தான் உயிர்னு பண்ணுறவன் இந்த வேலையை பண்ண மாட்டான். இங்கே நிறைய பேர் சினிமாவை நடிக்கணும் வர்றவங்க எங்கேயோ தவறான இடத்துக்கு போய் தப்பான ஆளை பார்க்கும்போது இந்த மாதிரி நடக்குது. அதை ஒரு பெண் சொல்லும்போது ஒட்டுமொத்த சினிமாவை இப்படித்தானா அப்படின்னு ஒரு எண்ணம் மக்களுக்கு வந்துடக்கூடாது. எத்தனையோ நடிகைகள் இங்கே எல்லாரும் சகோதர பார்க்குறாங்க. ஒரு தந்தை மகளை தாங்குற மாதிரி எத்தனை இயக்குநர்கள் வந்து நடிகரை தாங்கிட்டு இருக்காங்க. திறமை உள்ள நடிகளை எத்தனை இயக்குநர்கள் வளர்த்துட்டு அளவு பார்த்துருக்காங்க. அதுதான் இங்கே நான் ஒட்டுமொத்தமாக அப்படின்னு சொல்ல சில இருக்கு. அவன் சினிமாக்கான இல்லை. முதல்ல சினிமா தொழில் பயன்படுத்தி ஒருத்தன் பண்ணான்னா அவன் சினிமாக்கு சொல்ல நான் வைக்க போறேங்க. முதல்ல இன்னொன்று, நடிக்க வர பெண்கள் இப்போ வந்து பெண்கள் வந்து ரொம்ப அவங்க படிப்பறிவு வந்துருச்சு, கல்வி அறிவு வந்துருச்சு, அதோட தைரியம் அதிகம் வந்துருச்சு. இன்னைக்கெல்லாம் எல்லாத்தையும் எதிர்கொள்ற பக்குவம் பெண்களுக்கு வந்துருச்சு. அந்த காலம்பரம் இல்லை. இன்னைக்கு ஒரு பெண்ணு சம்மதிக்காம ஒரு ஆண் ஒரு பெண்ணை தொற்ற முடியாது. இன்னைக்கு தொலைச்சிருவா. இன்னைக்கு எவ்வளவு மீடியாக்கள் அவள் சீக்கிரம் பண்ணிக்க முடியாது. ஆனா அவங்க சொன்னதுல ஒன்னே ஒண்ணு, நடிக்க வர பெண்கள் உங்களுக்கு விழிப்புணர்வு வேணும். லாவண்யா மேடம் பேசுனதுல அதை நான் வரவேற்கிறேன். இங்க எங்கேயோ போய் அந்த அவுட்லேயே இருப்பான் சிலர்லாம். இங்க சரியான உங்க சரியான வழிகாட்டியை பாருங்க. இங்க தவறான வழிகாட்டிக்கு பார்த்தீங்கன்னா தப்பான வழித்தையும் காட்டும், எங்கேயும் விநாசம் ஆயிடுவோம். சரியான வழிகாட்டி அதை பார்த்து தேர்ந்தெடுங்க. நம்ம யாரும் ஒருத்தர் போய் அவன் சீரழிச்சு யாரும் 2-3 பேர் ஒரு தவறால ஒட்டுமொத்த சினிமாவும் இப்படித்தானே மக்கள் நினைக்க வந்தது. இன்னைக்கு லாவண்யா மேடம் பேசுறாங்கன்னா சில விஷயம் கேள்விப்பட்டிருப்பாங்க, அவருக்கு சில தகவல் சொல்லியிருப்பாங்க இப்படி பண்ணிட்டு. ஒட்டுமொத்தமாக நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு நான் சொல்றேன், நாங்க பேசுறது வேற, மாஸ்டர் பேசுறது வேற. ஆனா ஒரு பெண் பேசும்போது கவனிக்கப்படும். அப்ப நாளைக்கு எத்தனையோ திறமையான பெண்கள் வந்து இது ஒரு கலைத்துறை, இது யாருக்கு பயன்படக்கூடாதான் சொல்றேன். பெண்கள்லாம் வரணும், நிறைய வரணும், நிறைய சாதிக்கணும். ஆனா நீங்க சரியான ஆள்கிட்ட போங்க. உங்களுக்குன்னு ஒரு நடிகர் சங்கம் இருக்கு, நடிகர் சங்கம் வழிகாட்டணும். நடிகர் சங்கத்தில் இது அழகான ஒரு குழு போட்டு நடிக்க வரவங்களுக்கு அவங்க வழிகாட்டணும். இந்த பிஆர் மூலியமா போங்க, இந்த மேனேஜர் மூலியமா போங்க, இந்த மாதிரி இயக்குனரை பாருங்க. எங்கேயோ ஒரு சினிமா கம்பெனி ஆஃபீஸ் போடுறாங்க, சினிமாவுக்கு சம்மந்தமே இல்லை. அவன் 10 பேர் பணத்தை வசூல் பண்ணி எங்கேயா பண்ணுவாங்க, அங்கேயும் மாட்டிக்கிட்டு செல்லிஞ்சா ஒட்டு சினிமா எப்படி சொல்ல முடியும்? சினிமா ஒரு மிகப்பெரிய சக்திவான சாதனம். சினிமாவில் இருந்தா பல முதலமைச்சர் வந்திருக்காங்க. கலைஞர் ஒரு சினிமாக்காரர், எம்ஜிஆர் ஒரு சினிமாக்காரர், ஜெயலலிதா சினிமாக்காரர். இங்கிருந்து அத்தனை ஒரு ஆளுமே வந்திருக்கு. அப்படிப்பட்ட சினிமா எங்கே சில ஒரு ஒரு என்ன எப்படி வாதம் சொல்றதில்ல, அது ஒரு சாபக்கேடு. சிலதுலாம் லாவணி மண்டலம் பேசுகிறோம் எல்லாம் அவங்க நிறைய பேசினாங்க. உண்மையிலேயே
அவங்க பேச்சு ஒரு பக்குவம் இருந்துச்சு. சொன்ன மாதிரி அந்த ஒரு பக்குவங்கிறத விட ரொம்ப ஒரு ஆள் மனது பேசுறாங்க. ஆள் மனது அவங்க பேசுற மேடை பேச்சு இல்லை, அது அக்கறை பேசுறாங்க. நம்ம அந்த சில ஆள் சொல்லும்போது நம்ம நானும் பேச சொல்லாம இருந்தோம்னா அது உண்மையாக போயிடும். அவங்க பேசுறதுன்னா நான் கேட்டுட்டு நாமே அது போயிருந்தேன்னா இப்படிதான் போல இருக்கு, கேட்டு பேர சும்மா இருந்தாரு, பேசி கேட்டுட்டு மா சும்மா இருந்தாரு, சுரேஷ் சும்மா இருந்தாருன்னா அப்புறம் சினிமா அற்புதமான தொழில், சினிமா ஆரோக்கியமான தொழில், சினிமா சக்தி வாய்ந்த தொழில். சினிமாவில் பல நல்ல விஷயங்கள், நல்ல கருத்துகள், பாசம், அன்பு, காதல், பக்தி எல்லாத்தையும் மக்கள் கொண்டு சேர்த்த தொழில் இந்த சினிமா தொழில். சில குறைகள் இருக்கும். சேலையிலோட கரை இருக்கு, அது கரைங்கிறது அதை அழகா பார்க்கணும். சிலதை இது கரை இருக்கு, ஒன்று சேர கூடாது. எல்லாருமே கரும் சொல்ல மாதிரி தான். நிலவில் கலந்த சொன்னார்ல, நிலவுல ஒரு சின்ன சேடு இருக்கும். அக்கா நிலம் வந்து இருட்டும் இல்லை, அதுல சில புள்ளிகள் இருக்கும். சினிமா துறை மட்டும் இல்லை, இன்னைக்கு சினிமா துறை விடுங்க, நான் எல்லாருக்கும் சினிமா துறை போக்கஸா தெரியுது. இன்னைக்கு ஆசிரியர் மாணவர்கிட்ட பாடத்துல பண்ணலையா? பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவி ஒருத்தன் கற்பழிக்கலையா? காவல் பேர்ல காவலியை நான் பிரின்சிபல் சேர்ந்து ஒரு கும்பல் கற்பழிக்கலையா? சினிமா துறைங்க கற்பழி நடந்திருக்கா? நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்றீங்க. எவனாவது இந்த டேரக்டர் ஹீரோ கற்பழிச்சான், இந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் இந்த ஹீரோ இந்த பொண்ணை கற்பழிச்சான்னு வந்திருக்கா? அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்கறது தப்பு தான். சில நேரங்கள் அப்படி கேட்டா தீர்க்கவா முடியாம போயிருங்க, இல்லையா நடனம் கட்டிருங்க. இங்க சமூகத்துல எங்கெங்க என்னென்னமோ நடக்குது, அந்த அளவுக்கு சினிமா இல்லைங்க, அந்த அளவுக்கு சினிமா இல்லை. சில குறைகள், அந்த குறைகளையே இதான் சினிமா காட்டிக்கிறாங்க. சினிமா அற்புதமான தொழில், நல்லவங்க திறமையானவங்க வாங்க, தப்பா நடத்து போயிடாதீங்க, தப்பா மாட்டி நீங்க சீலிச்சிடாது. அவ்வளவுதான். நன்றி, வணக்கம்.